வணக்கம். நெல்லை அமுதசுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம புழுங்கலரிசி இடியாப்பம் செய்ய போகிறோம். மாவு அரைச்சி செய்கிறதுனால இந்த இடியாப்பத்தை நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா ராத்திரி வரைக்குமே நல்ல மிருதுவாக அப்படி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ புழுங்கலரிசி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் புழுங்கலரிசி எடுத்துருக்கிறேன். நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதையே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், ரேசன் அரிசிலையும் செய்யலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போது அரிசியில் தண்ணி ஊற்றி அரிசியை 2 தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம். ரேசன் அரிசியாக இருந்தனா 4-5 தடவை களைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போது திரும்பவும் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியை 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. நான் காலையில் செய்கிறதுனால ராத்திரியே ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், காலையில் அரிசி நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சுக்கும். நான் இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதுனால மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். ஜாஸ்தியாக நீங்கள் போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்குங்க. இப்போது இதிலேயே கொஞ்சமாக உப்பு போட்டு அரிசியை அரைச்சிக்கலாம். தண்ணி அளவுன்னு கிடையாது, வேணுங்கிற தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்குங்க. மாவு தண்ணியாக இருந்தாலும் நம்ம வதக்கி விடுறப்போ அது கரெக்டாக வந்துடும். ஸ்டவ்வில் வடை சட்டி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மாவையும் அதில் ஊற்றிட்டு மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்குங்க. நான் இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணல. தண்ணிலாம் ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றியாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமேட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்தாலும் நம்ம கலந்து விடுறப்போ அது கரெக்டாக வந்துடும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்குங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கலந்து விட அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படும். உருண்டை உருண்டையாக வரும். அப்படி மசிச்சு விட்டால் அது நல்லா மசிஞ்சுக்கும். உருண்டெல்லாம் உடஞ்சி கரெக்டாக வந்துடும். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகணும். இந்த பதத்துக்கு வரணும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடை சட்டியை கீழே இறக்கி வச்சுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் இருக்கணும். சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். நான் இடியாப்ப குழலில் இடியாப்பாச்சி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது மாவு எடுத்து இந்த மாதிரி முக்கால்வாசி போட்டுட்டு புழிஞ்சிக்குங்க. பாருங்கள், மாவு புளியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்ட்டு. இது உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. அந்த மாதிரி இது நல்ல மிருதுவாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பச்சரிசி ஒத்துக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் புழுங்கலரிசி இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலாம். நான் எடுத்த அரிசியோட அளவுக்கு 2 தட்டுலேயுமே மாவு புளியறதுக்கு கரெக்டாக இருந்தது. இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது 2 தட்டியும் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்குங்க. ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால 10 to 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துக்கும். இப்போது வடை சட்டியில் இருக்கிற மீதம் இருக்கிற மாவையும் உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி வேக வச்சுக்கலாம். இந்த உருண்டையை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தனா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியாப்பம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இடியாப்பத்தை எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள், ஒட்டாமல் வருது. இடியாப்பம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது சுற்றி தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சுட சுட இடியாப்பம் தயாராகிடுச்சு. இப்போது இடியாப்பத்தை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம்.
முன்னாடியெல்லாம் எப்போவாது தான் இடியாப்பம் செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறப்போ இந்த மாதிரி அரைச்சி தான் செய்வாங்க. கொழுக்கட்டையும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், தொட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிருதுவாக இருக்குதுன்ட்டு. சுவையான மிருதுவான புழுங்கலரிசி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நானும் இன்றைக்கி தேங்காய் பூ போட்டு ஜீனி போட்டு பால் ஊற்றி தான் சாப்பிட்றேன். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயசானவங்களுக்கு இந்த மாதிரி புழுங்கலரிசி இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக ஜீரணமாகும். இதே மாதிரி நீங்களும் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.